வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக ஷமீலா. முதலில் தலைப்புச் செய்திகள். மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி அமைக்க பாரதிய ஜனதா முயற்சி. மத்திய அமைச்சர் ஜவடேகர் டாக்டர் பாரிவேந்தர் சந்திப்பு. எதிர்பார்க்கும் தொகுதிகள் கிடைத்தால் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி. ஐஜேகே நிறுவன தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் தகவல். தேமுதிக தலைவர் விஜயகாந்துடன் விரைவில் சந்திப்பு. பாரதிய ஜனதா பொறுப்பாளர் பிரகாஷ் ஜவடேகர் தகவல். தில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர்கள் மீதான வழக்கு சிறப்பு குழுவிற்கு மாற்றப்படுவதாக அறிவிப்பு. சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணி தொடர்பாக இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தருடன் சுமூகமான பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியை உருவாக்கும் நோக்கில் பேச்சு நடத்துவதற்கான சென்னைக்கு இன்று மாலை வந்த மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தரை சந்தித்து தேர்தல் கூட்டணி பற்றி பேச்சு நடத்தினார். பேச்சிற்கு பிறகு இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த பொழுது இந்திய ஜனநாயக கட்சி உடனான பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றதாக பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்தார். இன்னும் ஓரிரு நாட்களில் கூட்டணி தொடர்பாக அறிவிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். I met Parvinder and his colleagues of IJK and I invited them again to strengthen the NDA and he has also, we had very good discussion and fruitful discussion. So that is the good starting point. பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய இந்திய ஜனநாயக கட்சி நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் எதிர்பார்க்கும் தொகுதிகள் கிடைத்தால் பாரதிய ஜனதா கட்சியுடன் பேரவைத் தேர்தல் கூட்டணி தொடரும் என்று தெரிவித்தார். வருகிற 2016 தேர்தல் சம்பந்தமாக பிஜேபி தலைவர்கள் அழைத்தார்கள். அவரோடு பேசியிருக்கிறோம். அவர்கள் எங்களோடு இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். நாங்கள் இன் பிரின்சிபல் அதை ஒத்துக்கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு வேண்டியது கடந்த முறை ஏற்பட்ட அந்த ஏமாற்றம் இல்லாமல் எங்கள் தகுதிக்கு ஏற்ப தொகுதிகளையும் மற்றையும் இருக்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். அதில் ஏதாவது மாற்றம் இருக்குமானால் நாங்கள் தொடர்வது கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். அந்த செவ்வாயில் எல்லாம் மற்ற கட்சிகளையும் பேசிட்டு முடிவு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் நாங்கள் எப்படின்னு முடிவெடுத்துருவோம். மக்கள் நல கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளும் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஏற்கனவே அதிமுக திமுகவுடன் நேரடியாகவும் மறைமுகமாகவும் கூட்டணியில் இடம்பெற்றிருந்த நிலையில்தான் அவர்களுடன் கூட்டணி அமைப்பது பற்றி இந்திய ஜனநாயக கட்சி கருதவில்லை என்றும் டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்தார். பாமக எல்லாம் ஏற்கனவே இந்த மாதிரி எந்த 2 கட்சிகள் ஊழல்னு சொல்லுவோம் அவங்க கூட இருந்தவங்க. நாங்கள் எந்த விதத்துலையும் அந்த மாதிரி ஒன்று இங்கே ஏற்கனவே இருந்த தோழமை இது அது இருக்கலாம். நீங்கள் சொல்கிற அந்த கட்சிகள் ஏற்கனவே அவங்களோட இருந்தவங்க. யாரையெல்லாம் நீ குற்றம் சாட்டுகிறோமோ அவர்களோடு இருந்தவர்கள் அவர்கள். ஆகவே எந்த மறைமுகமாகவோ நேரடியாகவோ அந்த 2 கட்சிகளில் யார் தொடர்பு வைத்திருந்தார்களோ அவங்க கூட இல்லை. அதிமுகவுடன் பாரதிய ஜனதா கூட்டணி அமைக்க நேர்ந்தால் இந்திய ஜனநாயக கட்சியின் நிலை பற்றி கேட்டபொழுது அத்தகைய கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லை என்றும் டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்தார். அப்படி ஒரு நிலைமை இருப்பதா அவங்க பேச்சு எனக்கு தெரியல. அதனால் நம்மளாம் கற்பனை பண்ண வேண்டாம். அதை கூட நான் கேட்டுட்டோம். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நேற்றே தமிழ்நாட்டினுடைய பிஜேபி தலைவர் சொல்லிட்டாரு. அதே வார்த்தையை இன்றைக்கி அவர்கிட்டையும் சொல்லியிருக்காங்க. அவரும் ஒத்துக்கிட்டாரு. இனிமேல் அது மாதிரி ஒரு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த சந்திப்பின் பொழுது தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், பொதுச் செயலர் மோகன் ராஜுலு, இந்திய ஜனநாயக கட்சியின் செயல் தலைவர் ரவிபட்சமுத்து, பொதுச் செயலர் பி ஜெயசீலன், துணை பொதுச் செயலர் நெல்லை ஜீவா, அமைப்புச் செயலர் எஸ் வெங்கடேசன், கொள்கை பரப்புச் செயலர் MS ராஜேந்திரன் ஆகியோர் உடனிருந்தனர். முன்னதாக சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் கடந்த மக்களவைத் தேர்தலை சந்தித்த பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த கட்சித் தலைவர்களை சந்தித்துள்ளதாகவும் தெரிவித்தார். பல்வேறு கட்சித் தலைவர்களுடன் பேசிய பிறகு கூட்டணி பற்றி அறிவிக்கப்படும் என்று குறிப்பிட்ட அவர் அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை என்ற செய்தி வெறும் யூகம்தான் என்றார். தேமுதிக தலைவர் விஜயகாந்துடனும் தேர்தல் கூட்டணி தொடர்பாக பேச்சு நடத்த இருப்பதாகவும் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்தார். Today I have come to explore our partners of NDA. We will explore the possibility of who is coming with us to contest elections
as NDA and who other groups also who are interested to come with NDA. நீர் மேலாண்மையே நாட்டின் தற்போதைய தேவை என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலம் பெலகவியில் விவசாயிகள் மாநாட்டை பிரதமர் மோடி தொடக்கி வைத்தார். அப்பொழுது பேசிய மோடி, விவசாயம் மற்றும் உற்பத்தித் துறை வளர்ச்சியடைந்தால் எந்த பிரச்சனையும் சமாளிக்கலாம் என தெரிவித்தார். பன்னாட்டு அளவில் இந்தியா மட்டுமே நம்பிக்கை உள்ள நாடாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். உலக அளவில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ள நிலையிலும் இந்தியா பொருளாதாரம் சீரான வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருப்பதாகவும் மோடி தெரிவித்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்க வந்த பாரதிய ஜனதா மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி மீது தக்காளி மற்றும் முட்டைகள் வீசப்பட்டன. கான்பூரில் நடைபெற்ற பன்னாட்டு தீவிரவாதம் தொடர்பான கருத்தரங்கில் பங்கேற்க சுப்பிரமணியன் சுவாமி காரில் வந்தார். அவருடைய காரை வழிமறித்த காங்கிரஸ் கட்சியினர் அவருக்கு எதிராக முழக்கமிட்டனர். அப்பொழுது சிலர் சுப்பிரமணியன் சுவாமி மீது தக்காளி மற்றும் முட்டைகளை வீச முயன்றனர். பாதுகாப்பாக சென்ற ஆயுதம் ஏந்திய மெய்காப்பாளர்கள் இதனை தடுக்க முயன்றனர். இதனையடுத்து இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அங்கு வந்த காவல்துறையினர் போராட்டக்காரர்களை அப்புறப்படுத்தி சுப்பிரமணியன் சுவாமியின் கார் பாதுகாப்பாக செல்வதற்கு வழி ஏற்படுத்தினர். தில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர் கன்னியாகுமார் உள்ளிட்டோர் மீதான வழக்கை சிறப்பு விசாரணை குழுவிற்கு மாற்றப்படுவதாக தில்லி காவல் ஆணையர் பஸ்தி தெரிவித்துள்ளார். தில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் அப்சல் குருவிற்கு ஆதரவாக முழக்கம் எழுப்பியதாக கூறி மாணவர் தலைவர் கன்னியாகுமார் உள்பட 7 பேர் மீது தேச துரோகம் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அவர்களில் கன்னியாகுமார் கைது செய்யப்பட்டுள்ளார். தலைமறைவாக இருந்த உமர் காலித் உள்பட மேலும் சில மாணவர்கள் காவல்துறையிடம் சரணடைந்துள்ளனர். குற்றச்சாட்டில் தொடர்புடைய மற்றொரு மாணவரான அசுதோஷை விசாரணைக்கு ஆஜராகும்படி தில்லி காவல்துறை அழைப்பு விடுத்துள்ளது. இதனிடையே ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர்கள் மீதான வழக்கை சிறப்பு விசாரணை குழுவிற்கு மாற்றப்படுவதாக தில்லி காவல் ஆணையர் PS பஸ்தி தெரிவித்துள்ளார். नहीं देखो ऐसा है कि इन्वेस्टिगेटिंग ऑफिसर जो है पूछताछ करता है. पूछताछ के बाद में अगर उसे लगता है कि गिरफ्तारी के काबिल उसके पास में मटेरियल है तो अभी जो है उससे जो मेरी जानकारी है पूछताछ चल रही है. पूछताछ के बाद में इन्वेस्टिगेटिंग ऑफिसर विल टेक ए कॉल. சென்னை தலைமைச் செயலகத்தில் காணொலி வாயிலாக முதல்வர் ஜெயலலிதா அம்மா கைபேசி திட்டத்தை இன்று தொடக்கி வைத்தார். முதற்கட்டமாக மகளிர் சுய உதவிக்குழு பயிற்றுனர் 20,000 பேருக்கு இந்த திட்டத்தின் மூலம் கைபேசிகள் வழங்கப்பட்டன. இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கசையத். தமிழக முதல்வர் ஜெயலலிதா இன்று தலைமைச் செயலகத்தில் பல்வேறு நலத்திட்டங்களை காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார். அதில் குறிப்பாக 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 20,000 சுய உதவிக்குழு பயிற்றுநர்களுக்கு கைபேசிகளை வழங்கி அம்மா கைபேசி திட்டத்தை தொடங்கி வைத்தார். சைதாப்பேட்டை தாடண்டர் நகரில் புதிதாக கட்டப்பட்டுள்ள 700 அரசு அலுவலர்கள் குடியிருப்புகளையும் இன்று திறந்து வைத்திருக்கிறார். 259 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரியலூர் மாவட்டத்தில் 9 தடுப்பணைகள் மற்றும் ஒரு உயர்மட்ட பாலத்தையும் இன்று காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார். அதேபோல புதிதாக 629 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு நலத்திட்டங்களுக்கு அவர் இன்று அடிக்கல் நாட்டியிருக்கிறார். அதில் குறிப்பாக காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பை மத்திய அரசில் வெளியிட்டதற்கான நினைவு சின்னம் அமைக்கும் வகையில் மேட்டூர் அணை பூங்காவில் இதை அமைப்பதற்கான அடிக்கலையும் அவர் நாட்டியிருக்கிறார். அதே போல ஈரோடு மாவட்டத்தில் காளிங்கராயன் மணிமண்டபம், பெரம்பலூர் மாவட்டத்தில் மருதியாற்றின் குறுக்கே புதிய நீர்த்திட்டம் மற்றும் 21 பாசன திட்டங்களை திறப்பதற்கான அடிக்கல் இன்று நாட்டப்பட்டிருக்கிறது. வேந்தர் செய்திகளுக்காக தலைமைச் செயலகத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் மகேஷுடன் சையது. சென்னை நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள சேத்துப்பட்டு ஏரியில் 42 லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள பொழுதுபோக்கு பூங்காவை முதல்வர் ஜெயலலிதா காணொலி வாயிலாக இன்று திறந்து வைத்தார். முதல் நாளான இன்று இலவசம் என்பதால் ஏராளமான பள்ளி குழந்தைகள் பூங்காவை சுற்றி பார்த்து மகிழ்ந்தனர். இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் விக்னேஷ். சென்னையின் மத்திய பகுதியில் அமைந்துள்ள சேத்துப்பட்டு ஏரி 42 கோடி ரூபாய் செலவில் சுற்றுலா தலமாக மாற்றுவதற்காக கடந்த 2 ஆண்டுகளாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. தற்பொழுது திறப்பு விழா கண்டுள்ளது. அதாவது இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து முதல்வர் ஜெயலலிதா காணொலி காட்சி மூலம் இந்த சுற்றுலா பூங்காவை திறந்து வைத்தார். 16 ஏக்கர் பரப்பளவு உடைய இந்த சேத்துப்பட்டு ஏரியில் படகு சவாரி, மீன்பிடி அதாவது தூண்டில் மீன்பிடி தளம், குழந்தைகளுக்கான சிறுவர் பூங்கா, 1.5 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட நடைப்பூங்கா மற்றும்
கார் பார்க்கிங் செய்யக்கூடிய வசதியுடன் இந்த பூங்காவானது அமைந்திருக்கிறது. படகு சவாரியில் பெரியவர்களுக்கு 50 ரூபாயும் சிறியவர்களுக்கு 25 ரூபாயும் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. இந்த பொழுதுபோக்கு பூங்காவை பொறுத்தவரை, அதாவது சென்னையில் படகு சவாரி செய்ய வேண்டும் என்றால், அதாவது மகாபலிபுரத்துக்கு செல்லக்கூடிய முட்டுக்காடு அல்லது பாண்டிச்சேரிக்கு தான் செல்ல வேண்டிய சூழல் இருந்தது. தற்போது சென்னையின் மத்திய பகுதியிலேயே இந்த சேத்துப்பட்டு ஏரியில் படகு சவாரி அமைந்திருப்பது பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவிக்கின்றனர். இங்கே ரொம்ப கிராண்டாக இருக்குது. இது சென்னைக்கு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி இருக்குது. நம்ம இதெல்லாம் பாண்டிச்சேரிக்கு போயிட்டு இதுக்கெல்லாம் போயிட்டு வரோம். தூரமாக போய் இந்த படகு சவாரிக்கெல்லாம் போகணும், மூணாருக்கு போகணும், அந்த மாதிரிலாம் இருக்கும். இங்கேயும் அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ் நம்மளுக்கு ரொம்ப குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு பிளேஸாக இருக்குது. இது ரொம்ப வரவேற்க வேண்டிய விஷயம். போகணுன்னா ரொம்ப லாங்காக அந்த முட்டுக்காடு இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போயிட்டு ரிட்டர்ன் வரணுமே என்ற ஒரு கஷ்டமாக இருந்தது. இப்போ இங்கே சென்னையில் சேத்பட்டில் இருக்கிறதுனால ரொம்ப வசதியாகவும் இருக்குது, வந்து போகிறதுக்கு பசங்களுக்கும் ஹாப்பியாக இருக்குது. குறிப்பாக மாலை நேரங்களில் நடைபயிற்சி மேற்கொள்வதற்கும் குழந்தைகளை கூட்டி பொழுதுபாக்காக இங்கு கழிப்பதற்கும் இந்த பூங்கா திகழும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மெரினா கடற்கரையில் எப்படி கூட்டம் அதிக அளவில் வருமோ அதே போன்ற கூட்டம் இங்கும் வரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. முதல் நாளான இன்று ஏராளமான பொதுமக்கள் மற்றும் குழந்தைகளும் இந்த பூங்காவிற்கு கண்டு கழித்து செல்கின்றனர். வேந்தர் செய்திகளுக்காக சேத்துப்பட்டு ஏரியிலிருந்து ஒளிப்பதிவாளர் சிவாவுடன் எஸ் விக்னேஷ். மும்பையில் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் தீ விபத்து நேரிட்டதை தொடர்ந்து அந்த இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் போராடி தீயை அணைத்தனர். மும்பையில் உள்ள புகழ்பெற்ற அருள்மிகு மகாலட்சுமி கோவிலுக்கு அருகே உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் இன்று தீ விபத்து நேரிட்டது. தகவலின் பேரில் அந்த இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வரும் பணியில் ஈடுபட்டனர். அவர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்த நிலையில் விபத்தில் உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டது. क्या देयर इज अ तिरुपति अपार्टमेंट, ऊपर पूरा रेसिडेंशियल फ्लोर है, 4th फ्लोर पे स्थिति पूरी काबू में है. आग चारों तरफ से हम लोगों ने कंट्रोल कर दी है. अभी तक कोई रिपोर्टेड नहीं है. மத்திய பொது பட்ஜெட் நாளை மறுநாள் தாக்கல். பல்வேறு தரப்பினரின் எதிர்பார்ப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்புவதாக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் ஆலவிளாம்பட்டி கிராமத்தில் நமக்கு நாமே விடியல் பயணம் மேற்கொண்ட பொழுது தங்களது கிராமத்திற்கு சமுதாய நலக்கூடம் கட்டித்தருமாறு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். அதனையடுத்து திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தமது தொகுதி மேம்பாட்டு நிதியில் அதனை கட்டித்தருவதாக தெரிவித்திருந்தார். இன்று அக்கட்டடத்திற்கான அடிக்கல்லை நாட்டி வைத்த அவர் செய்தியாளர்களுடன் பேசுகையில் மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்புவதாக தெரிவித்தார். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல மக்கள் ஒரு ஆட்சி மாற்றத்தை நிச்சயமாக விரும்புகிறார்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஆட்சியின் செயல்பாடற்ற தன்மை என்பது மக்களை ஒரு விரக்தியின் எல்லைக்கு தள்ளி இருக்கிறது. அதனால நிச்சயமா ஒரு ஆட்சி மாற்றம் தேவை. தேனி மாவட்டத்தில் உள்ள 18ஆம் கால்வாயை போடி வரை நீட்டிக்கும் பணிகள் இன்று தொடங்கியுள்ள நிலையில் கால்வாயில் ஆண்டுக்கு 120 நாட்கள் தண்ணீர் திறக்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் கூடலூர் அருகே முல்லைப்பெரியாறில் உள்ள வைரவனார் அணையில் இருந்து உத்தமபாளையம் அருகே உள்ள தேவாரம் சுத்தகங்கை ஓடை வரை 18ஆம் கால்வாய் திட்டம் செயல்பட்டு வருகிறது. இதன் மூலம் கடந்த 4 ஆண்டுகளாக 4614 ஏக்கர் நிலங்கள் பயன்பெற்று வருகின்றன. இதனிடையே போடி பகுதி விவசாயிகளின் நீண்டகால கோரிக்கை ஏற்று போடி வரை 18ஆம் கால்வாயை நீட்டிக்கும் பணிகள் இன்று தொடங்கியுள்ளது. 18ஆம் கால்வாய் நீட்டிப்பு பணி இன்னைக்கு பூமி பூஜை போட்டு தொடங்கியிருக்காங்க. கால்வாய் வெட்டும் பணி இன்னைக்கு தொடங்கியிருக்காங்க. இந்த 9 நாள் ஜீவோவை மாற்றி 120 நாள் அதிகப்படுத்தினா இந்த பகுதி நிலத்தடி நீர் மட்டமும் குடிதண்ணீர் இந்த பகுதி மக்களுக்கு குடிதண்ணீர் ஆதாரமாகவும் இது பயன்படும். 9 நாள்ன்றது போதாத ஒரு ஜீவோ. இதை மாற்றி 120 நாள் அதிகப்படுத்தி இந்த நிலத்தடி நீர் மட்டமும் குடிநீர் ஆதாரமாகவும் இது பயன்படுச்சுன்னு சொன்னால் இந்த திட்டத்தோட முழுமையான பயன் அப்போதே மக்களுக்கு பயன்படும். பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள விசுவக்குடி கல்லாறு நீர்த்தேக்க திட்டத்தை காணொலி காட்சி மூலம் முதல்வர் ஜெயலலிதா திறந்து வைத்தார். இதுபோன்று பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டால் மாவட்டம் செழுமை பெறும் என்று விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது பெரம்பலூர் செய்தியாளர் ராஜேந்திரன். வேப்பந்தட்டு அருகே விசுவக்குடி என்ற இடத்தில் கல்லாற்றின் குறுக்கே பச்சை மலை செம்மலை ஆகிய 2 மலைகளுக்கிடையே வருகின்ற மழைநீரை சேமித்து வைப்பதற்காக சுமார் 33 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2 TMC தண்ணீர் கொள்ளளவு கொண்ட புதிய நீர்த்தேக்கத்தினை தமிழக முதல்வர் அவர்கள் காணொலி காட்சி மூலம் இன்று திறந்து வைத்துள்ளார். இந்த நீர்த்தேக்கத்தின் மூலம்
மறைமுகமாகவும் நேரடியாகவும் சுமார் 5000 ஏக்கர் பாசன வசதி பெறும். பெரம்பலூர் மாவட்ட மக்களின் 50 ஆண்டுகால கனவு திட்டமான இந்த நீர்த்தேக்கம் பயன்பாட்டுக்கு வந்துள்ளதை அடுத்து ஏராளமான விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். 36 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தொழில்நுட்ப ரீதியாக கட்டுமான பணிகள் முடிவடைந்து இன்றைக்கு திறப்பு விழா கண்டு புதிதாக இன்றைக்கு பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் சுமார் ஒரு 5000 ஏக்கர் நிலத்தடி நீர் பாசனம் நேரடியாக பெறும் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு விவசாயிகள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இது போன்ற தொலைநோக்கு திட்டங்கள் அரசியல் காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் செயல்பட்டால் ஒழிய நீரின்றி அமையாது உலகு என்ற வள்ளுவனின் வாக்கு உண்மையாகும் என்பதில் ஐயமில்லை. வேந்தர் செய்திகளுக்காக விஸ்வக்குடி நீர்த்தேக்கத்திலிருந்து கு. ராஜேந்திரன். 2016-17 ஆண்டிற்கான பொது பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி நாளை மறுநாள் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்கிறார். மத்தியில் பாரதிய ஜனதா ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் 2வது முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. வருமான வரி உச்சவரம்பு, சேவை வரி, பொருளாதார சீர்திருத்தங்கள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இதில் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக பல்வேறு தரப்பினர் அளித்துள்ள கருத்துக்களை தற்பொழுது பார்க்கலாம். வளர்ச்சி பணிகள், வளர்ச்சி திட்டங்கள், நீண்ட கால அடிப்படையில் பலனளிக்கக்கூடிய பல விஷயங்கள் இந்த பட்ஜெட்டில் வரும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். அதன் காரணமாக பற்றாக்குறை ஒரு சிறிய அளவு அதிகரித்தால் கூட பரவாயில்லை என்ற முடிவை அரசு எடுக்கும் என்று தான் நான் நினைக்கிறேன். அதாவது இன்றைக்கும் 60% மக்கள் விவசாயத்தை சார்ந்திருப்பதால் விவசாய பொருட்கள், விளைபொருட்களை சார்ந்த உற்பத்தி பொருள்கள், தொழிற்சாலைகள் ஆகிய இந்த மாதிரி கட்டமைப்புகள், சாலை போக்குவரத்து, துறைமுக போக்குவரத்து, இது மின்சாரம், குறிப்பாக மின்சார உற்பத்தி, இது போன்ற கட்டமைப்புகளுக்கு உந்து சக்தியாக அதற்கு உறுதுணையாக இருக்கும் வகையில் முதலீடுகளை அதிக அளவில் செய்யும் திட்டங்கள் வரும். இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு எல்லாரும் அக்ரிகல்ச்சர் மறந்துடும். விவசாயங்கிறதே மறந்து போயிடும். அதில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும். அன்எம்ப்ளாய்மெண்ட் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். விவசாயங்கள் நடந்தாலே எல்லாருக்கும் உணவு பற்றாக்குறை இருந்தாலே போதும், ஹெல்த்தியாக வேலை தேடவும் முடியும், அட்லீஸ்ட் வேலை கிடைக்கும். நம்ம நாட்டுக்கு ஃபஸ்ட்டு எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. அந்த எஜுகேஷன் பாமர மக்கள் லெவலில் போய் சேருதா, அது ஒவ்வொரு குக்கிராமத்துக்கெல்லாம் போய் சேருதான்னு பார்த்தா இன்ன வரைக்கும் கிடையாது. அதையெல்லாம் பெருசாக டெவலப்மெண்ட் பண்ணுனா அதுக்கான பட்ஜெட்டை பெருசாக ஒதுக்கணும். மத்திய அரசாங்கத்தினுடைய தொழில் கொள்கையில் பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கவங்களோ, நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்களோ வேலை வாய்ப்பு கிடைக்கல. அதனால் அரசாங்கம் வேலை வாய்ப்பை நோக்கிய அந்த பட்ஜெட்டில் இருக்கணும். நடுத்தர மக்கள் மீது தொடர்ந்து இந்த அரசாங்கம் வரி விதிக்கிற முறையில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வரணும். புது பட்ஜெட்டில் முக்கியமாக விவசாயத்துறைக்கும் தொழில்துறைக்கும் நேரடியாக முதலீடு நிறைய ஒதுக்கணும். அப்படி ஒதுக்குனா தான் 2 துறையிலும் இருக்கிற வளர்ச்சி பொதுமக்களுக்கு சேரும். இப்போ பொதுத்துறையில் இருக்கக்கூடிய நிறுவனங்களை பலப்படுத்தி அது அரசு கூடுதலாக பண ஒதுக்கீடு செய்து வேலையற்ற இளைஞர்களுக்கு பூரா வேலை கொடுப்பதன் மூலமாக பணப்புழக்கத்தை உருவாக்க முடியும். திருவாரூர் மாவட்டம் மழையலூரில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ஆண்டு விழா, பள்ளி மாணவர்களுக்கு சீருடைகள் மற்றும் நோட்டு புத்தகங்கள் வழங்கும் விழா, போட்டிகளில் வென்றோருக்கு பரிசளிப்பு விழா ஆகிய முப்பெரும் விழா நடைபெற்றது. விழாவிற்கு ஆசிரியர் மன்றத்தின் திருவாரூர் மாவட்ட செயலர் ரா. ரவி தலைமை வகித்தார். சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞரும் பள்ளியின் புரவலருமான எம்ஜிஆர் ராஜன், சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பாலு ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு பேசினர். விழாவில் மழையூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள 5 ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளிகளைச் சேர்ந்த சுமார் 500க்கும் அதிகமான பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு சீருடைகள் மற்றும் நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டன. போட்டிகளில் வென்றோருக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. நல்ல கல்வியை கொடுத்து விட்டால் உங்களுடைய வேலை முடிஞ்சு போய்விட்டது. கல்வியை கட்டுவிட்டால் இந்த மாதிரி அறிஞர்கள்லாம் உட்காந்துருக்காங்களே, சின்ன குழந்தைங்க, அவங்க ஃபியூச்சரை பற்றி டிசைட் பண்ணுவாங்க. அப்போ கூட ஒரு அன்பா வழக்க கற்றுக்கொள்ளுங்கள். மீது எல்லாம் அவங்களே கல்வி பெரிய ஆளாக வந்துடுவாங்க. இன்னைக்கு இருக்கிற நிலைமையில உங்க பிள்ளைங்களுக்கு ஏன் சுயமரியாதை வேணும்னு கேட்டீங்கன்னா, நீங்க பெற்றெடுக்கிறது ஒரு பிள்ளை இல்லை 2 பிள்ளை. இந்த ஊரை அனுசரித்து வாழ்ந்துட்டு போகும்போது சுயமரியாதை மட்டும் இல்லை என்று சொன்னால் இவர்கள் செல்லுகின்ற இடங்களெல்லாம் தோற்கடிக்கப்படுவார்கள், ஏமாற்றப்படுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நிமிர்ந்து நிற்கின்ற பிள்ளைகளாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். பள்ளி முப்பெரும் விழாவில் பாமாராஜன், மஞ்சுளா நடேசன், பத்மபிரியா ரவி, மைதிலி முரளிதரன், சாய் வர்ஷினி ரவி மற்றும் திருவாரூர் வேலுடையார் கல்வி நிறுவனங்களின் தாளாளர் KSS தியாகபாரி ஆசிரியர்கள், மாணவர்கள் என நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். தமிழக பள்ளிகளில் பணியாற்றும் பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்யக்கோரி அனைத்து பகுதி நேர ஆசிரியர்கள் சங்கம் சார்பில் சேலத்தில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது.
தமிழக பள்ளிகளில் ஓவியம், தையற்கலை, கணினி உள்ளிட்ட 8 பிரிவுகளில் 16,549 பகுதி நேர ஆசிரியர்கள் 2012 நியமிக்கப்பட்டனர். அனைத்து பகுதி நேர ஆசிரியர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி சேலத்தில் நடைபெற்ற உண்ணாவிரதத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வரும் 2ஆம் தேதி 15,000க்கும் அதிகமான பகுதி நேர ஆசிரியர்கள் சென்னையில் உண்ணாவிரதத்தில் ஈடுபட உள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். தொடர்ந்து 4 ஆண்டுகளாக நாங்கள் பணியாற்றி வருகின்றோம். குறைந்த ஊதியத்தில் எங்களை பணி நிரந்தரம் செய்வார்கள் என்று அமைச்சர் பெருமக்களிடத்திலும் IAS அதிகாரிகளிடத்திலும் நாங்கள் மனு கொடுத்திருந்தோம். ஆனால் எந்தவித பிரதிபலனும் எங்களுக்கு கொடுக்கவில்லை. தமிழக அரசு எங்களுடைய வாழ்வாதாரத்தையும் அரசு பள்ளியில் பயில்கின்ற மாணவர்களின் வாழ்வாதாரத்தையும் கருத்தில் கொண்டு எங்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்து எங்களை காத்திட வேண்டும். இதேபோல் கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற பகுதி நேர ஆசிரியர்களின் உண்ணாவிரதத்திற்கு அனைத்து பகுதி நேர ஆசிரியர்கள் சங்க மாநில தலைவர் முருகதாஸ் தலைமை வகித்தார். உண்ணாவிரதத்தில் பங்கேற்ற ஏராளமான பகுதி நேர ஆசிரியர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். பகுதி நேர ஆசிரியர்களால் கோரிக்கையான பணிநிறுத்தம் செய்ய வேண்டி தமிழகம் முழுவதும் இருக்கின்ற 32 மாவட்டத்திலே இன்று குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே 500க்கும் மேற்பட்ட பகுதி நேர ஆசிரியருடன் நாங்கள் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் இருக்கின்றோம். அதுபோன்று 2ஆம் தேதி அன்று தமிழகத்தில் சென்னையிலே 16,000 ஆசிரியர்கள் குழுமிருக்கின்ற ஒரு நிகழ்வாக ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் இருக்கின்றோம். ஈரோடு பெரும்பள்ளம் நஞ்சை ஊத்துக்குழி பாசன கால்வாய் பகுதியை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட 100க்கும் அதிகமான வீடுகள் பொக்லைன் இயந்திரங்கள் மூலம் இடிக்கப்பட்டன. நஞ்சை ஊத்துக்குழி பாசன கால்வாய் பகுதியை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட வீடுகளை மார்ச் மாதத்திற்குள் இடித்து அப்புறப்படுத்துமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதனையடுத்து இன்று மதியம் காவல்துறையினர் பாதுகாப்போடு 12 பொக்லைன் இயந்திரங்கள் உதவியுடன் 100க்கும் அதிகமான வீடுகள் இடித்து அப்புறப்படுத்தப்பட்டன. இந்நிலையில் வீடுகளை திடீரென்று இடித்துவிட்டதாக பாதிக்கப்பட்ட மக்கள் புகார் தெரிவித்தனர். வாக்கி ஆக்கிரமிப்பில் இருக்குது, நீங்கள் எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் இடமெல்லாம் எதுவுமே எங்களுக்கு காட்டலைங்க, இடத்த காட்டவே இல்லைங்க. 2 மாதம் 3 மாதம் டைம் கொடுத்தா இப்போ அந்த பரிச்சை லீவில் எல்லாம் காலி பண்ணி வேறு பக்கம் போய்க்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மறுபடியும் உடனே திடீர்னு நைட்டு வந்து எடுக்கணும் அப்படின்ட்டாங்க. ஜாமான்ஜெட்டெலாம் எடுத்து போட்டோம். நீ பிள்ளைங்க படிப்பெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல எங்களுக்கு வந்து இடத்த உண்டானது சர்டிஃபிகேட் மாதிரி கொடுத்தாங்க. ஆனால் இடம் இருக்குது, எங்கே என்னதுன்னு எங்களுக்கு தெரியாது. வாடகை வீடு நாங்கள் எதுவும் பார்க்கல. டைம் கொடுத்துருந்தாங்க. சரி நாங்கள் இப்போதைக்கு எதுவும் செய்ய மாட்டாங்கன்னு நடந்துருந்தோம். அப்போ நேற்று வந்து கண்டிஷனாக எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு நைட்டோட எல்லாம் காலி பண்ணிடுங்க, விடிஞ்செல்லாம் நாங்கள் வந்து எல்லாம் இடிச்சிருவோம் சொன்னாங்க. எல்லாம் தூக்கி போட்டு வெளியில் உட்காந்துரும். விழுப்புரத்தில் உள்ள அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் நடைபெற்ற மயான கொள்ளை திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் கீழ்பெரும்பாக்கம் பகுதியில் உள்ள அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் மாசி மாதத்தை ஒட்டி மயான கொள்ளை திருவிழா நடைபெற்றது. திருவிழாவில் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருவீதி உலா சென்று பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். மயான கொள்ளை நிகழ்வில் சுவாமி வேடம் அணிந்து கலந்து கொண்ட பக்தர்கள் காய்கறி, பழங்கள், கொழுக்கட்டை, சில்லறை காசுகள் ஆகியவைகளை அம்மன் மீது வீசி வழிபாடு நடத்தினர். தொடங்கியது இந்தியா பாகிஸ்தான் மோதல். பாகிஸ்தான் தடுமாற்றம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். ஈரான் நாட்டின் வல்லுநர்கள் அவை மற்றும் நாடாளுமன்றத்திற்கான தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி இன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஈரான் நாடாளுமன்றத்தில் 290 இடங்கள் உள்ளன. அதுபோல நாட்டின் தலைவரை தேர்வு செய்யும் அதிகாரம் கொண்ட 88 வல்லுநர்களை கொண்ட அவை ஒன்றும் ஈரானில் இயங்குகிறது. அந்த இரு அமைப்புகளின் இரட்டை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நேற்று ஈரான் முழுவதும் நடைபெற்றது. கடந்த ஆண்டு மேலை நாடுகளுடன் ஈரான் அணு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பின் நடைபெறும் இந்த முதல் தேர்தல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அணு ஒப்பந்தத்தை ஆதரிக்கும் அதிபர் ஹசன் ருஹானிக்கும் ஒப்பந்தத்தை எதிர்க்கும் பழமைவாத சக்திகளுக்கும் இடையே தேர்தலில் கடும் போட்டி நிலவி வருகிறது. வாக்கு எண்ணிக்கை இன்று தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் நள்ளிரவிற்கு மேல் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
இந்திய கிரிக்கெட் அணி வீரர்களின் அபார பந்துவீச்சை எதிர்கொள்ளாமல் பாகிஸ்தான் வீரர்கள் திணறி வருகின்றனர். ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி வங்கதேசத்தில் கடந்த 24ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. மீர்பூர் நகரில் தற்பொழுது நடந்து வரும் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா பந்துவீச்சை தேர்வு செய்தது. முதலில் பேட்டிங் செய்து வரும் பாகிஸ்தான் சற்று முன்வரை 12 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 56 ரன்கள் எடுத்து ஆடி வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி அமைக்க பாரதிய ஜனதா முயற்சி. மத்திய அமைச்சர் ஜவடேகர் டாக்டர் பாரிவேந்தர் சந்திப்பு. எதிர்பார்க்கும் தொகுதிகள் கிடைத்தால் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி. ஐஜேகே நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் தகவல். தேமுதிக தலைவர் விஜயகாந்துடன் விரைவில் சந்திப்பு. பாரதிய ஜனதா பொறுப்பாளர் பிரகாஷ் ஜவடேகர் தகவல். தில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர்கள் மீதான வழக்கு சிறப்பு குழுவிற்கு மாற்றப்படுவதாக அறிவிப்பு. இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.